ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நெஞ்சங்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மன மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஒரு நாளும் பாவிகளை வெறுப்பவர் அல்ல. இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவிகளை ஆண்டவர் ஒரு நாளும் வெறுத்து ஒதுக்கியவர் அல்ல. மாறாக அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை தான் அவர் வெறுத்து ஒதுக்கினார். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஓமை இந்த காணாமல் போன ஆடு என்கிற அந்த ஓமை. ஆண்டவர் சொல்லுகிறார், 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போய்விட்டது. நாம் என்ன நினைப்போம்? தேடுவோம். ஒரு ஆடு காணாமல் போச்சு, தேடுவோம். கிடைச்சா பார்ப்போம், இல்லைனா நம்முடைய மகிழ்ச்சி எதுவாக இருக்கும்? பரவாயில்லை, ஒன்று தானே காணாமல் போச்சு, 99 ஆடுகள் இருக்கிறது, பரவாயில்லை என்று 99ஐ நாம் ஓட்டி செல்லக்கூடிய மனித நிலையை நாம் யதார்த்தமான வாழ்க்கையில் பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. 99 ஆடுகள் இருக்கிறதே என்று சொல்லி மகிழ்ச்சி கொள்பவர் அல்ல. அந்த ஒரு ஆடு முக்கியம். ஆண்டவருக்கு அந்த ஒரு ஆடு முக்கியம். இந்த ஓமை வழியாக ஆண்டவர் சொல்லுகிற செய்தி என்ன? 99 நீதிமான்கள் இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு பாவியும் ஆண்டவருக்கு முக்கியம். அவனையும் தேடுவார், தேடி கண்டுபிடிப்பார். தேடி கண்டுபிடித்த பிறகு அவனுடைய பாவத்தை அவனுடைய உள்ளத்திலிருந்து அகற்றி அவனை புனிதப்படுத்தி பரிசுத்தவானாக மாற்றி நீதிமான்களோடு இணைக்கிற வரை அவர் ஓயாத ஆண்டவர் என்பதை அவர் நிரூபிப்பார் என்பதுதான் இயேசுவை குறித்து நாம் நம்பிக்கையோடு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக அமைந்திருக்கிறது. அந்த அளவிற்கு யாரும் பாவத்தினால் கடவுளிடமிருந்து அகன்று போய்விடக் கூடாது என்பதுதான் இயேசுனுடைய பணி வாழ்வினுடைய லட்சியமாக அமைந்திருக்கிறது. இயேசு வந்ததே எதற்காக? எல்லாரும் இந்த உலகம் முழுவதுமாக பாவத்தினால் கடவுளிடமிருந்து வெகு தூரம் அகன்று சென்றிருந்த நிலையில இந்த பாவ விடுதலை கொடுத்து பாவத்திலிருந்து எல்லா மக்களையும் விடுதலை பெறச் செய்து கடவுளுடைய அரவணைக்கும் கரங்களுக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் பணியும் கடமையும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு தந்தையினுடைய திருவுளமாக இந்த சமூகத்திலே நிறைவேற்ற வந்தவர். அப்போ நிறைவேற்ற வந்தவருடைய மனது எப்படிப்பட்ட மனது என்பதைத்தான் இந்த ஓமையின் வாயிலாக அவர் தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். விட்டு விட்டு ஓடுகிற கடவுள் அல்ல, பாவியை வெறுக்கிற கடவுள் அல்ல, பாவியை உதாசீனப்படுத்துகிற கடவுள் அல்ல, பாவி வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுகிற கடவுள் அல்ல. மாறாக பாவிகளை அதிகமாய் அன்பு செய்கிற கடவுள், பாவிகளை தன்னோடு ஏற்றுக்கொள்ளுகிற கடவுள். எனவேதான் பாவிகள் என்று கருதப்பட்ட மக்களோடு சென்று உறவு கொண்டாடினார், உணவருந்தினார், அவர்களோடு தங்கினார். எல்லா மக்களும் வியப்பாக பார்த்தார்கள். ஆண்டவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டே அதுதான். இவர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள், ஆனால் ஆண்டவர் இந்த பாவிகளோடு தன்னை நண்பன் என்று சொல்லிக் கொள்கிறாரே, பாவிகளுடைய வீட்டிற்கு செல்லுகிறாரே, பாவிகளோடு உணவருந்துகிறாரே, இதுதான் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. இது மக்களுடைய பார்வை. ஆனால் இறை திருவுளம் வேறுவாக இருந்தது. அந்த பாவிகளையும் கடவுளோடு இணைக்கிற பணியை ஆண்டவர் இயேசு செய்தார். அதைத்தான் இந்த ஓமை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. விட்டு விட்டு போகிற கடவுள் அல்ல, 99ஐ வைத்துக் கொண்டு மகிழ்ச்சி கொள்ளுகிற கடவுள் அல்ல, அந்த ஒரு பாவியை தேடி கண்டுபிடித்து கடவுளோடு இணைக்கிற ஆண்டவர் நம் ஆண்டவர் இயேசு. அவரை
நம் ஆண்டவராக பெற்றுக்கொள்வதில் நாம் பெருமை கொள்ளுகிறோம். அவரிடமிருந்த அதே மனப்பக்குவம் பாவிகளை குறித்து நமக்கும் இருக்க வேண்டும். நாமும் பாவிகளை தேடி சென்று ஆண்டவரோடு இணைக்கிற பணியை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் கடவுள் நமக்கு தரக்கூடிய அழைப்பு. அதை நிறைவேற்ற ஆண்டவருடைய அருளை வேண்டுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.